எனக்கு சிறந்த இடுபொருள் கண்டுபிடிப்பாளருக்கான விருதினை வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொண்டு எனது உயிர்கரசலை பற்றிய விளக்க உரையை சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்காக மேலாக இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன். கோ நம்மாழ்வார், நெல்ஜெயராமன் இவர்களுடன் நானும் பயணித்தவர்களில் நானும் ஒருவன். இந்த 25 வருட அனுபவ கொண்டு ஒரு புதிய திரவ வடிவ நுண்ணுயிரி கரைசலை கண்டுபிடித்திருக்கின்றேன். அந்த கரைசலுக்கு உயிர்கரைசல் என பெயர் வைத்திருக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணம் பிறகு சொல்லுகின்றேன். இதற்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு விவசாயி தற்சார்புடன் எந்த பொருளையும் போய் கடையில கூட வாங்கக்கூடாது, விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அதுவும் இந்த கரைசலில் பல வகையான கரைசல்கள் இருக்கின்றன. அனைத்து கரைசலையும் உள்ளடக்கிய ஒரு கரைசலாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்கு. இந்த நோக்கத்திற்கு தான் அதிகமாக சிரமத்தை எடுத்துக்கொண்டேன். ஆனால் 2019 ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆய்வு 2023 தான் முடிக்கப்பட்டது. ஆனால் என்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஒரு தற்சார்புள்ள விவசாயி மாடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. நீங்க ரெண்டு விலங்குகள் இருந்தா போதும். ஒன்னு மாடு, இன்னொன்னு கோழி. இது இருந்தாலே போதுமானது. நான் இப்ப உயிர்கரைசலுக்கு மிக எளிமையான, ரொம்ப சுலபமான முறையில் தயாரிக்கப்படுகிறதா. ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் பாமர விவசாயிகள் தான், 1-2 பேர்கள் தான் படித்திருப்பாங்க. இந்த பாமர விவசாயிகள் புரியும்படியாதான் அதை இந்த கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது சாணம், கோமியம், முட்டை, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணே வேண்டாம். ஒரு 30 லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துங்க, 10 லிட்டர் கோமியத்தை ஊதிங்க, அதுல 2 முட்டை, அதாவது கடையில வாங்கக்கூடிய பண்ணைக்கோழி முட்டையா இருந்தா 2, வீட்டில வளர்க்கக்கூடிய கோழி முட்டையா இருந்தா 3. எதற்காக சொல்றேன்னா, வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி முட்டை எடை சின்ன கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனாலதான் 3 சொல்றேன். உடைச்சி ஊத்துங்க. அந்த முட்டை ஒளி சும்மா கையால் நுணுக்கி போடுங்க. குச்சியாரம் நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அன்று போட்ட பசுஞ்சாணம் 10 கிலோ அதில் கலக்குங்க. தொடர்ந்து 6 நாளைக்கு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டால் போதுமானது. 7ஆம் நாள் உங்களுக்கு கரைசல் தயாராகிடும். இந்த கரைசலை நீங்க ஒரு 2 நாளைக்கு விட்டு தொடர்ந்து கலக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 மாதங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுல முக்கியமானது என்னன்னா, இதற்கு நொதிக்கும் தன்மை கிடையாது. ஏன்னா எல்லாரும், எல்லா விவசாய முன்னோடிகள், வேளாண் விஞ்ஞானிகள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கரைசல்ல கார்போஹைட்ரேட் பேசிக்கா தான் வச்சிருக்காங்க. கார்போஹைட்ரேட் பேசிக்னா அதிகப்படியான இனிப்பு சுவை கொண்ட வெள்ளத்தை கலந்துதான் நொதிக்க வச்சு தயார் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பஞ்சகாவியாக இருக்கட்டும், ஜீவாமிர்தமா இருக்கட்டும், மீனமிலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க வெள்ளத்தை தான் கலப்பாங்க. நான் என்ன செஞ்சேன், ஒரு மாற்று வழிக்கு போனேன். எப்படின்னா, நம்முடைய உயிரினங்களுக்கு 2 வகையான சக்தி தேவை. ஒண்ணு எரிசக்தி, இன்னொன்று உயிர் சக்தி. எரிசக்திங்கிறது கார்போஹைட்ரேட். இப்ப இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கின்ற திரவ வடிவ நூல்கள் அனைத்திலும் இந்த எரிசக்தியை தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் என்ன செஞ்சேன், ஏன் நம்ம உயிர் சக்தியை பயன்படுத்தக்கூடாது? அந்த உயிர் சக்திக்கு என்ன முக்கியமான பொருள் சொல்ல போனா, அதிகப்படியான அமினோ அமிலங்களை கொண்ட ஒரு புரதம் தான். அந்த புரதத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா போதும். சரி, புரதம்னா 2 புரதங்கள் இருக்கு. ஒன்னு தாவர புரதம், பைட்டோ புரோட்டீன் சொல்லுவாங்க. இன்னொன்னு விலங்கின புரதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அனிமல் புரோட்டீன் சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம 16 வகையான நுண்ணுயிர்களும் எல்லாமே அசைவ பிரியர்கள் தான். அசைவத்தை தான் விரும்பி சாப்பிடக்கூடியவை. ஸோ அதனால நான் தாவர புரோட்டீனை ஒதுக்கிட்டேன். விலங்கின புரோட்டீன் வரக்குள்ள இறைச்சி இருக்கு, மீன் இருக்கு, கோழி முட்டை இருக்கு. சரி, இதுல எதுல அதிகமான அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப சர்ச் பண்றப்ப முட்டையில தான் அதிகமானது இருக்கு. நம்மளுடைய உயிரினங்களுக்கு தேவையான 10 அமினோ அமிலங்கள்ல 9 வகையான அமினோ அமிலங்கள் முட்டையில தான் இருக்குங்கிறத புரிதல் கண்டுபிடிச்சேன். அதற்கு பிறகுதான் முட்டையை நான் இது பண்ணேன். முதல்ல 4 முட்டையை போட்டேன். கவுச்சி வேகம் வந்தது. ஏன் கவுச்சி வேகம் வருதுங்கிறப்ப அதுக்கு ஒரு புரிதல் கிடைத்தது. கவுச்சி வேகம் வருதுன்னா நம்ம அந்த உயிரினங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்துட்டோம், புரோட்டீனை கொடுத்துட்டோம், அது உறங்கு நிலைக்கு போயிடுச்சு.
அதற்கு பிறகு வேலை செய்யாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப படிப்படியாக குறைச்சேன். 3 ஆக்கினேன், 2 ஆக்கின பிறகு அது சக்சஸ் ஆனிச்சு. இப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல்ல முட்டை ஓட நான் போடாம வெளியில எரிஞ்சிட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். தூக்கி வெளில போட்டுருவேன் முட்டை ஓட. இதுல என்னன்னா, நான் ஆய்வுக்கு அனுப்பின பிறகு பாஸ்பரஸும் பொட்டாசும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பாஸ்பரஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எப்படின்னா 0.08 தான் இருந்துச்சு. அதே மாதிரி பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா 0.68. சரி, இதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. எப்படின்னா, முட்டை ஓட்டுல கால்சியம் இருக்கு. எந்த இடத்துல கால்சியம் இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக பாஸ்பரஸும் இருக்கும், பொட்டாசும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம முட்டை ஓட வெளில தூக்கி போடக்கூடாது, இதுல தூக்கி போட்டோம்னு சொல்லி அதுக்குள்ளேயே அந்த கரைசலுக்குள்ளேயே போட்டேன். கையால் நோக்கி தான் போட்டேன். அந்த 2 முட்டை ஓடு தான் போட்டேன். கலக்கிட்டு மறுபடியும் அனுப்பின பிறகுதான் தெரிஞ்சுது 0.08 இருந்த பாஸ்பரஸ் 0.51 மாறிச்சு. கிட்டத்தட்ட 43% கூட. அதே மாதிரி பொட்டாசு பார்த்தீங்கன்னா 0.68 இருந்தது, அது 0.87 மாறினது. கிட்டத்தட்ட 19% கூட. அதற்கு பிறகுதான் இந்த கரைசலை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தேன். அதுல முதல்ல நான் காய்கறி செடிகளுக்கு போட்டேன். நல்ல பச்சை இருந்துச்சு. அந்த பச்சை கடைசி வரைக்கும் இருக்கும். வேற எந்த நுண்ணுயிர்கள்லையும், அதாவது திரவ வடிவ நுண்ணுயிர்கள் எந்த இதாக இருந்துக்கிட்டாலும் நிச்சயமாக 15 நாள் அல்லது 20 நாளைக்கு முன்னாடி நீங்க மறுபடியும் அடிக்கத்தான் வேணும். ஏன்னா அந்த பச்சையும் போயிடும். இதில் அப்படி கிடையாது. இது லாங் லைஃப் ஸ்டாக்னண்டா அப்படியே அந்த பச்சையம் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இது இன்னும் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பச்சையம் எதனால இப்படி ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அது எதனால வந்ததுங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் நியமாக. இன்னொன்னு, இதுல என்பிகேன்னு சொல்லக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க, பேரூட்டச்சத்துக்கள். இது எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தரமான நுண்ணுயிர்னா 0.50 1 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கணும். 1 பாயிண்ட்டுக்கு மேல போகக்கூடாது. 1 பாயிண்ட்டுக்கு மேல போனுச்சுன்னா ரேஷின்னு சொல்லக்கூடிய அந்த கருகள் வரும். நீங்க பார்த்துருக்கலாம், மீன் அமிலத்தை அதிகப்படியா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உடனே கருகும். இந்த கருகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த ரேஷியோவில் நீங்க கூட கொடுக்குறீங்க. 2வது அந்த கண்டென்ட் கூட இருக்கும். அதனாலதான். என்னதுல அப்படி கிடையாது. நீங்க கரெக்டா 1 லிட்டருக்கு 20 லிட்டர் தண்ணி கலந்து நீங்க அடிச்சீங்கன்னா போதுமானது. இப்ப நான் எப்படி தயார் பண்றதுன்னு சொல்லிட்டேன். பயன்பாட்டுக்கு எப்படின்னா, நான் முதல்ல ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டப்ப வெறும் 20 லிட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த 20 லிட்டரையே முடிச்சிட்டேன். 5020 கீழே ஒரு 10 லிட்டர் கொடுத்தேன். மேல 10 லிட்டர் 2ஆ பிரிச்சேன். 5 லிட்டரா, 5 லிட்டருக்கு 100 லிட்டர் தண்ணி கலந்து வடிகட்டி தெளிச்சேன். அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு அடுத்த 5 லிட்டருக்கு 100 லிட்டர் தண்ணி கலந்து வடிகட்டி தெளிச்சேன். அதிலே சாதாரணமா நல்லா ஈல்டு இருக்கிறதுக்கான அது முடிவு வந்துச்சு. நான் இப்ப எதற்காக சொல்றேன்னா, நீங்க ஆர்கானிக்ல மட்டும்தான் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க உயர் விளைச்சல் ரகங்களா இருந்தா அதுக்கும் இதை கொண்டு போகலாம். எப்படின்னா 90 லிட்டர் யூஸ் பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு 90 லிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்க ஆர்கானிக், நீங்க அதாவது ஃபெர்டிலைசர் போடுறதை விட அதிகமான விளைச்சலை உங்களால கொண்டு வர முடியும். அதற்கு 2 சாட்சிகள் இருக்காங்க. ஒருத்தவர் திருவிடைமருதுரை சேர்ந்தவர் கதிரேசன், ஒருத்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அவர் 3000 கிலோ எடுத்திருக்காரு. யூடியூப் சேனல் இவங்களே வந்திருக்கு. பசுமை சாரல் யூடியூப் சேனல்ல அவங்க பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னொருத்தவர் தனபால், திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள திருச்சென்னப்பூண்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தனபால். அவர் 60 கிலோ மூட்டையில 39 மூட்டை எடுத்திருக்காரு. ஆனா சார் வயசு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ரீச் ஆயிருக்கும். அவர் இன்னமும் விக்ரசமா நம்ம சொல்ல கூட வேண்டாம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு இறங்கினாரு. வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துங்க, சம்பாப்பட்டத்துக்கு வாங்க அப்படின்னு. இப்ப சம்பாப்பட்டத்துக்கு அது மாதிரி செய்ய போறாரு. சரி, இந்த கரைசலான வேற என்ன பெனிஃபிட்னா, நீங்க எடுத்த உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வயலை உயிரோட்டமா ஆக்கணும்னா பசுந்தாள் உரம் அடிக்கணும், இல்லைன்னா எருவு கொடுத்துக்கணும், இல்லைன்னா நீங்க அந்த விதைகள்லாம் போட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பழத்தானி விதைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பண்ணினாதான் அந்த நிலம் உயிரோட்டமாக இருக்கும். அதற்கு பிறகுதான் நீங்க இயற்கை விவசாயம் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் கிடையாது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கீழே 30 லிட்டர் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. எல்லாத்துக்குமே இதாகிடும். மண்ணோட உடனடியா இணக்கமாகி அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடையும். அடுத்தது ஒரு 30 லிட்டர். எப்படின்னா, நடவு கழிச்சு ஒரு 20 நாள் களை எடுக்கக்குள்ள ஒரு 30 லிட்டர் கீழே கொடுங்க. அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு 30 லிட்டர் கொடுங்க. போதும், அவ்வளவுதான். நீங்க இது ஹைபிரிடா இருக்கக்கூடிய எந்த நெல் ரகங்களாக இருந்தாலும் சக்சஸ் பண்ணிடலாம். சரி, நெல்ல மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது. வாழையிலையும் சக்சஸ் பண்ணிட்டாங்க, தென்னையிலையும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க.
வெங்காயத்துல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. வெங்காயத்துல என்னன்னா 1.5 டன் கூட எடுத்திருக்காங்க. 1.5 டன் கூட எடுத்ததோட இல்ல, அந்த வெங்காயம் நல்லா திரட்சியா இருந்திருக்கு, நல்லா கலரா இருந்திருக்கு. அதுல வந்து காரத்தன்மை அவ்வளவு அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய அந்த உயிர் கரைசல்ல 9.1 கால்சியம் இருக்கு. அடுத்தது பொட்டாசி பார்த்தீங்கன்னா 0.87 இருக்கு. பொட்டாசி எங்க அதிகமா இருக்கோ, கிழங்கு வகைகளா இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், காய்கறி செடிகளா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சூப்பரா வேலை செய்யும். ஸோ இதுக்கு பேரு நான் வந்து ஆங்கிலத்தில் பாலிகிறிஸ்டன் பேர் வைக்க வந்தேன். ஆனா அந்த உயிர் சக்திங்கிற சக்தியை பயன்படுத்தின காரணத்தால தான் அது உயிர் கரைசல் பேர் வச்சேன். இன்னைக்கு எல்லா மாவட்டங்கள்லயும் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. நம்ம பிரிட்டோராஜ் சார் வந்து அந்த விருது கொடுக்கல கட்டிப்பிடிச்சிட்டார் டக்குன்னு. ஏன்னா அவரை நான் பார்த்து ஒரு 2 வருஷம் ஆகுது. உங்களுடைய கரைசல் எங்கேயோ போயிட்டு, நாங்களாம் சும்மா அந்த அளவுக்கு பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க அந்த கரைசல் எப்படி பண்ணலாம் என்னன்னு. அதுக்காக தான் என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு 40 விவசாயிகள் வந்து ஃபோன் பண்றாங்க. குறைஞ்சது எல்லாம் சந்தேகம் தான் கேட்குறாங்க. எல்லாருக்கும் சந்தேகம் சொல்ல தயாரா இருக்கேன். என்னோட நம்பர் எல்லாத்தையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க குறிச்சிங்க, என்னோட நம்பரை வேணா குறிச்சிங்க. 94 43 06 963. கரெக்டா வரல 10 944 30 60 963. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த செல் நம்பர்ல தொடர்பு கொண்டு என்கிட்ட சந்தேகத்தை நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு டாக்டர் எங்க வருவார், நெஞ்சில கையை வச்சு நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படிம்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப நான் சொல்லிக்கிறேன், எனது விவசாய பெருமக்களே, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களால் நிச்சயமாக அந்த எல்லையை தாண்ட முடியும் என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.